ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 7th தமிழ் மிட்டம் எக்ஸாமோடைய, அதாவது செகண்ட் மிட்டம் எக்ஸாமோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஒரிஜினல் கொஷின் பேப்பரோடைய மாடல் கொஷின் பேப்பரை இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க தேவையில்ல, சூப்பராகவே நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் படித்து நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளிகளை அது ஃபஸ்ட்டு ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஷ். செகண்ட் ஒன், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்றும் பாடியவர் யார்? தேர்ட் ஒன், பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ். ஃபோர்த் ஒன், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. அதுக்கப்புறம் பொறுத்துக பாருங்க, மீகாமம், முகில், வங்கம், திசை சொல். ஸோ பொறுத்துக்க எழுதிருங்க. எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். நான் இதிலேயே எது எது இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 9th ஒன் பாருங்கள், கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். 10th ஒன், கப்பலில் உறுப்புகள் சிலவற்றின் பெயல்களை எழுதுக. 11th, தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். ஸ்கிப் பண்ணவே கூடாது, சூப்பராக படிச்சு வரணும். 12th ஒன், மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையான வேறுபாடும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கணும். 13th ஒன், நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருப்பதாக அகநானூறு. ஸோ அகநானூறு கொஷின்லாம் கூட இம்பார்ட்டன்ட். 14th ஒன் பாருங்கள், இயற் சொல்லின் 4 வகைகளை எழுதுக, படிச்சுக்கோங்க. 15th ஒன், ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன, சான்று தருக. இதையும் படிச்சிடணும். அதுக்கப்புறம் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக. ஸோ 3 கொஷின்ஸ் எழுதணும். 16, கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக. கண்டிப்பாக படிச்சிருங்க. 17th ஒன், பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக. 18, இன்பத் தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. 19 பாருங்க, கல்வியையும் விளக்கையும் திருக்குறளால் எவ்வாறு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20th ஒன் பாருங்க, திரி சொல்லின் வகையை குறித்து எழுதுக. அதுக்கப்புறம் பின்வரும் மனப்பாட பகுதி பாடலை அடி மாறாமல் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 21ல் உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணணும். வானம் ஊன்றிய என தொடங்கும் பெரும்பானாற்றுப்படை பாடல், வைப்புலிக் என தொடங்கும் நாலடியார் பாடல். ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. பின்வரும் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக. ஸோ 22 பாருங்க, சொற்றொடரில் அமைத்து எழுதுக, ஏற்றுமதி. 23, பொருத்தமான காலம் அமையுமாறு திரித்து எழுதுக, கண்மணி நாளை பாடம் படித்தால். 24, பொருள் தருக, தீ பா. 25 பாருங்க, இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்தெழுதுக, மாலை. 26, கலை சொல் தருக. ஸோ இந்த மாதிரி கலை சொல்லாம் நம்ம படிச்சுக்கணும். 27, சேர்த்து எழுதுக, இன்று ப்ளஸ் ஆகி என்று ப்ளஸ் உரைக்கும். பிரித்து எழுதுகளை பாருங்க, கேடில்லை பெருங்கடல், விரிவான விடையளி. ஸோ 6 மார்க்கில் உங்களுக்கு கேட்குறாங்க. 29th, ஆழ்கடலின் அடியில் அந்த கதையை சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இது 2ம் படிச்சுக்கோங்க. அப்புறம் கட்டுரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 1 அட்டன் பண்ணணும். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக. முன்னுரை, பயணத்தின் தேவை, தரைவழி பயணம், கடல் வழி பயணம், வான்வழி பயணம். ஸோ முடிவுரை. ஸோ இந்த மாதிரி முன்னுரை முடிவுரைலாம் போட்டு எழுதுனா நமக்கு நல்லா மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் பகுதியில் நூலகம் அமைத்து தர வேண்டி நூலக ஆசிரியருக்கு கடிதம் வரைக. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் மீட்டமில் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்க்கும் உங்களுக்கு வேணும், எல்லா கொஷின்ஸ் பேப்பரும் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.